பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். வணக்கம். செய்திச் சுருக்கம். காலையில் அதிர்ச்சி கொடுத்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு. மேற்காசிய போர் சூழல் காரணமாக சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள கடும் எரிபொருள் நெருக்கடியின் தாக்கம் இந்தியாவிலும் எதிரொலித்துள்ளது. இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை அதிரடியாக எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளன. பெட்ரோல் லிட்டருக்கு ₹3.14 உயர்த்தப்பட்டு ₹103.90 விற்கப்படுகிறது. டீசல் லிட்டருக்கு ₹3.11 உயர்ந்து ₹95.47 விற்பனையாகிறது. இந்த திடீர் விலை உயர்வு மக்களிடம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சரக்கு போக்குவரத்து செலவுகள் அதிகரிக்கும் சூழல் உருவாகியுள்ளதால் காய்கறி, மளிகை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரக்கூடும் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. பெட்ரோல், டீசலை சிக்கனமாக பயன்படுத்த பிரதமர் வேண்டுகோள் விடுத்திருந்த நிலையில் தற்போது விலை உயர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விஜய் மீது கவர்னரிடம் EPS தரப்பு பரபரப்பு புகார். அதிமுகவின் 47 MLA-க்களில் 25 பேர் தாவேக அரசுக்கு ஆதரவாகவும் 22 பேர் எதிராகவும் சட்டசபையில் ஓட்டளித்தனர். கட்சியில் பிளவு ஏற்பட்டுள்ள நிலையில் அதிகமான MLA-க்கள் இருப்பதால் தங்கள் தரப்பை அங்கீகரிக்க வேண்டுமென முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, சண்முகம் தரப்பு சபாநாயகரிடம் மனு அளித்துள்ளது. அதேபோல் அதிமுகவின் பொதுச் செயலர் என்ற முறையில் பழனிசாமி முடிவின்படி அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை கொறடாவாக அங்கீகரிக்க வேண்டுமென பழனிசாமி தரப்பும் சபாநாயகரிடம் மனு அளித்துள்ளது. இந்நிலையில் பழனிசாமி தரப்பைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் OS மணியன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தளவாய் சுந்தரம், உதயகுமார் உள்ளிட்டோர் நேற்று கவர்னர் மாளிகைக்கு சென்றனர். கவர்னர் ராஜேந்திர ஆர்லேக்கர் கேரளத்தில் இருப்பதால் அவரது செயலர் கிர்லோஷ் குமாரிடம் மனு அளித்தனர். அதில் தமிழக முதல்வர் விஜய் குதிரை பேரத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் அதிமுகவை இரண்டாக உடைத்து ஒரு தரப்பினரை அவர் நேரில் சந்தித்ததாகவும் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சி பிளவுபட்ட போது உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி கவர்னர் செயல்பட வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது. பழனிசாமியை சட்டசபை கட்சித் தலைவராகவும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை கொறடாவாகவும் அங்கீகரிக்க வேண்டும் என்றும் மனுவில் கூறியுள்ளனர். ஆசை வார்த்தை கூறி MLA-க்களை வளைக்கும் EPS, CVS அணி. டிமாண்ட் அதிகரித்ததால் பேரத்தை ஏற்றும் MLA-க்கள். அதிமுகவில் இரு அணிகளும் தங்கள் எண்ணிக்கையின் பலத்தை அதிகரிக்க தீவிர முயற்சி மேற்கொண்டுள்ளதால் அக்கட்சி MLA-க்கள் தங்களின் பேரத்தை உயர்த்தி வருகின்றனர். தேர்தல் தோல்வி மற்றும் தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவிப்பதில் ஏற்பட்ட மோதலால் அதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி தலைமையில் 22 MLA-க்களும் முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, சண்முகம் தலைமையில் 25 MLA-க்களும் பிரிந்து செயல்படுகின்றனர். தங்கள் அணியை பலப்படுத்த இருதரப்பும் தீவிரமாக முயற்சி செய்து வருவதால் அக்கட்சியின் MLA-க்கள் தங்கள் பேரத்தை உயர்த்தி வருகின்றனர். இது தொடர்பாக அதிமுக வட்டாரங்கள் கூறியதாவது: சட்டசபையில் பெரும்பான்மையை தாவேக அரசு நிரூபித்தாலும் VCK, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த நேரத்திலும் ஆதரவை வாபஸ் பெற வாய்ப்புள்ளது. அதனால்தான் அதிமுகவில் இருந்து முன்கூட்டியே தாவேக அரசுக்கு ஆதரவு அளிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பிரதிபலனாக அமைச்சர், வாரியத் தலைவர் பதவிகளை தர தாவேக ஒப்புக்கொண்டுள்ளது. முன்னணியில் உள்ள மாஜிக்களுக்கு மட்டுமே பலன் கிடைக்கும் வாய்ப்புள்ளதால் வேலுமணி தரப்பில் இருக்கும் 12 MLA-க்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். அவர்களை இழுக்க பழனிசாமி பேசி வருகிறார். வெற்றி பெற்ற அதிமுக MLA-க்கள் பலரும் தேர்தலில் 15 கோடி ரூபாய் வரை செலவு செய்துள்ளனர். சிலர் கடனாளியாகியுள்ளனர். எனவே உங்க கடனுக்கு நான் பொறுப்பு என பழனிசாமி உத்தரவாதம் அளிக்கிறார். இதையடுத்து ஆட்சியில் பங்கு கிடைச்சா மத்தவங்களுக்கு கடன் கொடுக்கும் இடத்துக்கு போயிடலாம், பொறுமையா இருங்க என வேலுமணி தரப்பும் அதிமுக MLA-க்களிடம் பேசி வருகிறார். இதற்கிடையே இருதரப்பு சொல்வதும் நடக்காமல் போகலாம் என்ற அச்சம் MLA-க்கள் மத்தியில் உள்ளது. எனவே யார் அதிகமாக கொடுக்கின்றனரோ அவர்கள் பக்கம் சாய முடிவெடுத்து இருதரப்பிடமும் பேரத்தை ஏற்றியுள்ளனர். இருதரப்பும் தங்களின் பலத்தை தக்க வைக்க வேறு வழியின்றி MLA-க்களிடம் பேசி வருகின்றனர் என அந்த வட்டாரங்கள் கூறின. மதிய உணவுடன் தலைமை செயலகம் வரும் விஜய். முதல்வர் பணியில் சின்சியர், வியப்புடன் பார்க்கும் அதிகாரிகள். அரசு ஊழியர் போல் முதல்வர் விஜய் பணிக்கு வருவது அரசு அதிகாரிகள் மற்றும் போலீசாரிடம் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக முதல்வராக கடந்த 10ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் பதவியேற்றார். பதவியேற்பு விழா காலை 10 மணிக்கு துவங்கும் என அறிவித்திருந்த நிலையில் காலை 8:48 மணிக்கு நிகழ்ச்சி நடந்த நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு விஜய் வந்தார். மறுநாள் காலை 9:30 மணிக்கு சட்டசபையில் MLA-க்கள் பதவியேற்பு விழா நடக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதில் பங்கேற்க காலை 8:45 மணிக்கு தலைமை செயலகம் வந்தார். 2ஆம் நாள் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்தல் 12ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு சட்டசபையில் துவங்கியது. இதில் பங்கேற்க 8:55 மணிக்கு விஜய் சட்டசபைக்குள் வந்தார்.
அரசு மீதான நம்பிக்கை ஓட்டெடுப்பு 13ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு தொடங்கியது. இதில் பங்கேற்க காலை 9 மணிக்கே தலைமை செயலக வளாகத்திற்கு வந்து சேர்ந்தார். சபை துவங்குவதற்கு முன் காலை 9:22 மணிக்கு தன் இருக்கையில் வந்து அமர்ந்தார். 3 நாட்கள் நடந்த சட்டசபை கூட்டம் நேற்று முன்தினம் நிறைவடைந்தது. இந்நிலையில் தன் பணிகளை கவனிக்க காலை 9:55 மணிக்கு முதல்வர் விஜய் நேற்று தலைமை செயலகம் வந்தார். மாலை 4 மணி வரை தலைமை செயலகத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அதன்பின் வீட்டுக்கு புறப்பட்டு சென்றார். தலைமை செயலகத்திற்கு காலை வரும்போதே தினமும் மதிய உணவை முதல்வர் விஜய் கையோடு எடுத்து வருகிறார். அரசு ஊழியர் போல் அவர் வருவதையும் மதிய உணவை அங்கேயே சாப்பிடுவதையும் பார்த்து உயர் அதிகாரிகளும் பாதுகாப்பு பணியில் உள்ள போலீசாரும் வியப்படைந்துள்ளனர். சனாதனம் குறித்து சர்ச்சை பேச்சு, உதயநிதியை விளாசிய ஸ்ரீதர் வேம்பு. மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சட்டசபையில் உதயநிதி பேசியதை கண்டித்து ஜோகோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் என உதயநிதி திரும்ப திரும்ப தாக்குதல் நடத்தி வருகிறார். ஆனாலும் மிகுந்த மதப்பற்றுள்ள தமிழ் இந்துக்கள் அதிகமாக கோபமடையவில்லை. இதற்கு மொழிதான் காரணம் என்று நான் நினைக்கிறேன். தமிழில் சனாதனம் என்ற சொல் வழக்கமான பயன்பாட்டில் இல்லை. பெரும்பாலான தமிழர்களுக்கு இந்த சொல் தெரியாது. ஆனால் தர்மம் என்ற சொல் தமிழில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. தர்மம் என்ற சொல்லை பயன்படுத்தி உதயநிதி இந்து மதத்தை தாக்கியிருந்தால் பரவலாக விமர்சிக்கப்பட்டு இருப்பார். இப்போது சனாதனம் என்ற சொல்லை தமிழிலும் பிரபலப்படுத்தி தமிழகத்தில் ஏற்கனவே இருக்கும் திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை இன்னும் அதிகப்படுத்தியுள்ளார். திமுக ஒருபோதும் தனித்து பெரும்பான்மை பெற்றதில்லை. அந்த அளவுக்கு அக்கட்சிக்கு எதிர்ப்பலை உள்ளது. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராமல் இருப்பதை உதயநிதி உறுதி செய்ய விரும்புகிறார். காலத்தால் அழியாத சனாதன தர்மம் அவரது விருப்பத்தை நிறைவேற்றட்டும் என்று அவர் கூறியுள்ளார். பழனிசாமி கிட்டையே பவரை கொடுக்க போறோம். எல்லோரையும் அரவணைத்து பழனிசாமி கட்சியை கட்டமைக்க வேண்டும் என அதிமுக எம்எல்ஏ SP வேலுமணி கூறியுள்ளார். இல்ல, எங்களுக்கு எல்லா பதவிகளும் புரட்சித்துறை அம்மா கொடுத்துட்டாங்க. தொடர்ந்து அம்மா ஆட்சியெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து தோல்விதான், உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் 19, 21, 24, 26 எங்களுக்கு ஒரே எண்ணம். இப்பவும் சொல்றேன், அவரு தான் பொதுச் செயலாளர். எல்லாத்தையும் அழைச்சி பேசி, வெளியே போனவங்களையும் பேசி கண்டிப்பாக கட்சியை கட்டமைக்கணும். யாரையும் இனி வெளியே அனுப்பக்கூடாது. இதுதான் ஒரே எண்ணம். இந்த தோல்வியை பற்றி, எதனால் தோல்விங்கிறது நாங்கள் இதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடியே பல கூட்டணியை சேர்த்து சொன்னோம். பல முக்கியமான கூட்டணிகளை சேர்த்து தான் பண்ணணுங்கிறத சொன்னோம். சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொல்லி அது எதுவுமே அவர் கேட்காதங்காட்டி தான் இப்போ அவர் தான் பொதுச் செயலாளர். எல்லாத்தையும் கூப்பிட்டு அரவணைச்சு கண்டிப்பாக கட்சியை கட்டமைக்கணும். பொதுக்குழு கூட்டணும் உடனடியாக. அதுக்கு தான் எல்லா மாவட்ட செயலாளர் சில பேர்லாம் கூட அவர்கிட்ட தான் ஒப்படைக்க போகிறோம். பொதுக்குழு கூட்டுங்கன்னா அந்த ரிக்வஸ்ட் வைக்க போகிறோம். இப்போ இதில் திமுக எதிர்ப்புகள் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். அது முக்கியம். அதே போல் உடனடியாக இந்த நீக்கிறதெல்லாம் விட்டுட்டு உட்காந்து பேசி எல்லாத்தையும் கூப்பிட்டு உடனடியாக இந்த தோல்வி பற்றி ஆராய்ந்து கட்சியை நல்லா வேகப்படுத்தி தொண்டர்கள் நாளைக்கு உள்ளாட்சி எலெக்ஷன் வருது. இப்படியே போயிட்டு உள்ளாட்சி எலெக்ஷனில் யார் நிற்கிறதுக்கு முன் வருவாங்க. ஆகவே அதெல்லாம் சரி பண்ணி உடனடியாக வேகமாக உள்ளாட்சி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணணும். அடுத்த எல்லா எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணணும். மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி கொண்டு வரணும். அதுக்கு நடவடிக்கை வேணும். ஏதோ சும்மா ஏதாவது ஒன்று பேசி டெய்லி பேட்டி கொடுத்துருக்கு அதெல்லாம் இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள்லாம் சொல்கிறீங்கல்ல, இந்த வாட்ஸ்அப் ட்விட்டர்லாம் இப்போ ரொம்ப வேகமாக பண்ணுறது. எலெக்ஷன் முன்னாடி பண்ணுறது ஒரு 2 தொகுதியாக ஜெயிச்சிருக்கோம். நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆகவே நீங்கள் எங்களை பொறுத்து தெளிவாக இருக்கிறோம். அவங்க சொல்ல மாதிரி எல்லா பதவியும் நாங்கள்லாம் பார்த்துட்டோம். அதெல்லாம் இல்லை. எங்களை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு மக்கள் ஆதரவு தாவக கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் போடுறோம். திமுக எதிர்ப்பு இருக்கிறோம். அப்போ கண்டிப்பாக நீங்கள் பொதுச்செயலாளர் இப்போ அவர் தான் பொதுச்செயலாளர் எல்லாத்துக்கும், எங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக எல்லாத்தையும் கூப்பிட்டு கட்சி கட்டமைக்கணும். தோல்வி பற்றி எதனால் தோல்வி, நம்ம எங்கே தப்பு பண்ணுங்கிறது ஆராயணும். நன்றி.